கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனை கூட்டார். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேதனை இல்லாத சந்தோஷமான மகிழ்ச்சியான ஆசீர்வாதம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை தியானத்தை தொடர்ந்து பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற வார்த்தை பிரசங்கியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கிறேன், கவனியுங்கள். காண்கிறதினால் கண் திருப்தியாகிறதில்லை, கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுகிறதில்லை. எக்லிசியாஸ்டஸ் சாப்டர் 1 verse 8. The eye is not satisfied with seeing, nor the ear filled with hearing. காண்கிறதினால் கண் திருப்தியாவதில்லை, கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுகிறதில்லை. இது சாலமோன் ஞானி சொல்லுகிற ஒரு காரியம். நம்ம பார்க்கறதுனால கண் திருப்தி அடையும்னு நினைக்கிறீங்களா? கேட்கறதுனால செவி திருப்தி அடையுமா? நிச்சயமாக அடையாது. இப்போது நீங்கள் ஒரு காரியத்தை நல்ல ஒரு சைட் சீயிங், அருமையான ஒரு சீனரி பார்க்குறீங்க, போதுன்னு நினைப்போமா? இல்லை, இன்னொரு முறை அந்த இயற்கை எழில் மிகுந்த இடத்தை எப்போ பார்க்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை வரும். ஒரு நல்ல காரை நீங்கள் பார்த்துருக்கலாம், அதில் பயணம் பண்ணியிருக்கலாம், ஆனால் திருப்பி அதே காரில் எப்போ பார்க்கலாம், எப்போ போகலாங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப வயதில் இளைஞர்கள், வாலிப பிள்ளைகளும் சரி பசங்களும் சரி, தங்களுக்கு பிடித்தமானவர்கள் பிரியமானவர்கள் யாரையாவது பார்த்துட்டானா அவங்களுக்கு அதோடு நிப்பாட்ட மாட்டாங்க, திருப்பி எப்போ பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வரும். அது அவருடைய வாலிப வயதிலே அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை, ஒரு அவருடைய கண் தேடுகின்ற ஒரு தேடுதல் இருக்கலாம், இப்படி சொல்லலாம். அதனால்தான் சாலமன் சொல்கிறான், பார்க்கிறதுனால் கண் திருப்தி அடைவதில்லை, கேட்கிறதுனால் செவி. ஒரு காரியத்தை உங்களை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா அதையும் கேட்பீங்க, மற்றவங்கள பற்றி குறை சொன்னீங்கன்னா அதான் கேட்பீங்க. இந்த காது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கோம். போதும்பா அப்படின்னு சொல்லி போகாது, எங்கெங்கெல்லாம் கேட்குதோ எல்லாம் விழுந்துகிட்டே இருக்கும். அதே போல் மனுஷனுடைய கண் காது மட்டும் இல்லை, மனுஷனுடைய சுபாவமே அப்படி தான். சைக்கிளே இல்லாதவன் ஒரு சைக்கிள் கிடைச்சா பரவாயில்லன்னு நினைப்பான், சைக்கிள் வச்சுருக்கிறவன் ஒரு மோட்டார் சைக்கிள் கிடைச்சா பரவாயில்லன்னு நினைப்பான், மோட்டார் சைக்கிள் வச்சுருக்கிறவன் ஒரு கார் இருந்தால் பரவாயில்லையே, இப்படியே போயிட்டே இருக்கும். மனுஷனுடைய விருப்பங்கள், வாஞ்சைகள், ஆசைகள், அதுதான் உதாரணமாக கண்ணையும் காதையும் சொல்லியிருக்கு. ஆனால் பவுல் எழுதும்போது 2 இடத்துல விதமாக எழுதுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பவுல் சொல்லும்போது, I have learned in whatever state I am to be content. பிலிப்பியன்ஸ் 4:11 கிளியராக நமக்கு இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அது தமிழில் பிலிப்பியர் 4:11, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று இங்கே சொல்வதை பார்க்கிறோம். அதே போல் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டு இருக்கிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 1 Timothy chapter 6 verse 6, but godliness with contentment is great gain. அப்போது ஒரு காரியத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். கண்டென்ட்மெண்ட், போதும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வராது. அது சிலருக்கு சரி இருக்கிறத வச்சு சமாளிப்போம்ப்பா, இருக்கிறத வச்சு போதும், நமக்கு போதும். அந்த திருப்தி வரக்கூடிய மக்கள் ரொம்ப ரேர். பவுல் சொல்கிறான், என்ன நிலைமையிலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷீக ரீதியில் எடுத்துக்கொள்ளும் போது எதுவுமே நம்மை திருப்திப்படுத்த முடியாது. நம்முடைய கண்ணும் திருப்திப்படுத்த முடியாது, காதும் திருப்திப்படுத்த முடியாது, நம்முடைய மனசையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே நாம் திருப்தியாக சந்தோஷமாக வாழ்வோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கண்டென்ட்மெண்ட், போதும் என்கிற ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனை கூட்டார். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேதனை இல்லாத சந்தோஷமான மகிழ்ச்சியான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை
நீங்கள் பெற்று அனுபவிக்கும்படி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். என்னோடு கூட நீங்களும் சேர்ந்து ஜெபிப்பீர்களா? ஷால் வி ப்ரே. அன்புள்ள இயேசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிரார்த்தனையில் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஒவ்வொரு மீதும் உம்முடைய திருக்கரத்தை இப்பொழுது வைப்பீராக. ஒவ்வொரு மீதும் உம்முடைய விசேஷித்த கரத்தை வைத்து உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. இப்பொழுது ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகள் மீது இருப்பதாக. உம்முடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகள் மீது இருப்பதாக. தேவ வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மீது இறங்கி வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய கண்ணோ காதோ இருதயமோ எங்களை திருப்திப்படுத்த முடியாது. நீங்கள் மட்டும்தான் திருப்திப்படுத்த முடியும். எங்களுக்கு என்ன வேணுமோ எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை திருப்திப்படுத்தும். நாங்கள் இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் திருப்தியாய் வாழக்கூடிய எண்ணங்களை, சிந்தனை எங்களுக்கு தாரும் அப்பா. அந்த பாக்கியத்தை தாரும். இந்த பிரார்த்தனையில் என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை கொடுத்து சந்தோஷப்படுத்தும், ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகபலனை தாரும். கர்த்தருடைய ஆவியானவர் உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.